ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரை குடம் தழும்பும் நிறை குடம் தழும்பாது. அதே மாதிரி அரைகுறையாக கற்றுக்கிட்டவங்க எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி பெதட்டுக்குன்னு தெரியுவாங்க. ஆனால் முழுமையாக கற்று தெளிந்தவர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு ஸ்டோரியை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் உடனடியாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு நாட்டு மன்னர் தனது மகனுக்கு அந்த நாட்டு மன்னராக முடிசூட்ட ஆசைப்படுறாரு. அப்போ அனைத்து கலைகளையும் அந்த மன்னர் மகனுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறமாக அந்த நாட்டு மன்னனா முடிசூடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த கலைகளை கற்றுக்கொள்ள தகுந்த ஒரு குருக்கிட்ட கொண்டு போய் மகனை ஒப்படைக்கிறாரு. அந்த குரு சொல்கிறாரு, 6 மாதம் கழித்து வாங்க, இங்கே விட்டுட்டு போங்க உங்கள் பையனே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மன்னரும் அதே மாதிரி அந்த குருக்கிட்ட அந்த மகனை ஒப்படைச்சிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாரு. இப்போ இந்த மன்னரோட மகன் எல்லா கலைகளையும் அங்கே தங்கியிருந்து குரு அந்த மன்னரோட பையனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த குரு சொன்ன மாதிரி 6 மாதங்கள் கழித்து இந்த மன்னர் மகனை பார்க்க போகிறாரு. அப்போ அங்கே பயிற்சி எடுத்துக்கிருக்கிறாரு மன்னரோட மகன். அதை பார்க்கும்போது மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த பயிற்சியாளரை பூரா அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. நம்ம பையன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போய் கேட்குறாரு. நான் இப்போ என் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே குரு சொல்கிறாரு, இன்னும் ஒரு 6 மாதம் சென்று வாங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு மன்னரும் ஏதோ யோசனையாக சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து போகிறாரு. இப்போது அங்கே ஒரு மாமிச மலை மாதிரி இருக்கிற ஒருத்தரை இந்த மன்னரோட மகன் ஊன்னு அப்படியே சத்தம் போட்டு அடித்து அப்படியே கீழே தள்ளிட்டாரு. அவ்வளோ சவுண்டோட மன்னருக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பையன் எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போய் கேட்குறாரு, இப்போ நான் என் பையனை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குரு ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு, இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மன்னருக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம பையன் தான் எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டு அன்னைக்கு பார்க்கும்போது அத்தனை பேரை அடித்து தள்ளிக்கிருந்தான், இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒருத்தரை அடித்து தள்ளிட்டா, இனி இதுக்கு மேலே என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இருந்தாலும் குரு வல்லவா சொல்கிறது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. திரும்ப ஒரு 6 மாதங்கள் கழித்து போகிறாரு. அப்போ அங்கே நிறைய பயிற்சிகள் நடந்துக்கிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மன்னரோட பையன் ரொம்ப அமைதியாக நின்று பார்த்துக்க நிற்கிறான். இப்போ குரு சொல்கிறாரு மன்னர்கிட்ட, இப்போ உங்கள் பையனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னருக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது. அப்போ வரும்போதெல்லாம் நம்ம பையன் எல்லாரோடும் சண்டை போட்டு எல்லாரையும் அடித்து தள்ளிக்கி இருந்தான், அப்போல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி அங்கே நடக்கிற பயிற்சிகளே சண்டை போடுறதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக எங்கேயோ இயற்கையை பார்த்து ரசிச்சுக்க நிற்கிறான். இன்றைக்கி கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தேகத்தை உடனே குருவுக்கிட்டே கேட்குறாரு. என்ன குருவே, அன்னைக்கு வரும்போதெல்லாம் என் பையன் இங்கே இருக்கிறவங்களோட சண்டை போட்டு அடித்து தள்ளிக்கிருந்தான், அப்போல்லாம் என் கூட்டிகிட்டு போக சொல்லலை, இன்றைக்கி நடக்கிறத எல்லாத்தையும் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், இன்றைக்கி கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ குரு சொல்கிறாரு, அன்னைக்கெல்லாம் அவன் முழுவதுமாக பக்குவமடையாமல் இருந்தான். அனைத்து கலைகளையும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா வர்ற அந்த பக்குவம் வராமல் இருந்தது. இன்றைக்கி எல்லாமே முழுவதுமாக கற்றுக்கொண்டு அந்த பக்குவ நிலையை அடைந்து விட்டார். அதன் அர்த்தம்தான் இந்த அமைதியான நிலைமை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மன்னருக்கு அப்போ தான் தெரியுது, இதுக்கு தான் சொல்லுவாங்க அரை குடம் தழும்பும் நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு குருவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ மன்னர் வந்து மகனை சந்தோஷமாக அழைச்சிக்கிட்டு வராரு. ஆம் நண்பர்களே, நாம் முழுவதுமாக கற்று தெரிந்தவர்கள் ரொம்ப ஒரு அமைதியாக ரொம்ப ஒரு பக்குவமாக இருக்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைகுறையாக தெரிஞ்சவங்க ஆடுற ஆட்டத்தை நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு நாம் வந்து நல்ல ஒரு உதாரணமாக இந்த கதையை பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஸ்டோரியோடு நாம் சந்திப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.